யாருக்கா இங்க செத்துடலாம் தோணிருக்கா? ஏன் ஏன் நீங்க என்ன பண்றீங்க மதுரா? காலேஜ் படிக்கிறீங்களா நீங்க? ஆர் யூ பீச் பர்சன் ஆர் மவுண்டன் பர்சன்? பீச் பர்சன். துவாரக் உனக்கு இப்ப பீச் தான், வேற வழி இல்லை. இப்ப சும்மா சும்மா மவுண்டன் சொல்லுங்களேன், மவுண்டன் சொல்லுங்களேன். இப்ப யாரா மவுண்டன்? நீங்க ஏன் ஏத்திஸ்டா? நீங்க முன்னாடி கடவுள் கும்பிட்டுருக்கீங்களா? ஓகே, கடவுளோட பழக்கம் உண்டா சின்ன வயசுல? ஓகே, வளர்ந்த பிறகு ஏன் கேட்டேன். யார்கிட்ட கேட்டீங்க? கடவுள்கிட்டயேவா? என்ன சொன்னாங்க? தெரியாதுன்னாங்க. ஓகே, வேண்டான்ட்டேன். உங்க அம்மா அப்பா உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்தா மாதிரி இருக்குங்க. நீங்க வேற யாராச்சும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்கீங்களா? யாரு? நீங்களா மேம்? கடவுள் நம்பிக்கை இருக்குமா? என்ன ஏன்? இது என்ன புது விதமான ஃபெட்டிஷா இருக்கு? நீங்க என்ன சாமி கும்பிடுவீங்க? ராமர் கும்பிடுவீங்களா? விஜய் பண்ணுவீங்க? அயோத்தியாவா? ஏய்ஸ் வெளியே அனுப்புங்க அந்த பொண்ணை. உங்களுக்கு ராமர் பிடிக்குமா? ஏன்? ராமர் வந்து சாமி ஆடுவாங்களா மேம் யாராச்சும்? நரேந்திர மோடியா நீங்க பார்த்தது? சரி, உங்களுக்கு ராமர் ஏன் பிடிக்கும்? நாடகம் பாக்குற பொண்ணை கூட்டு வந்து அட பாவீங்களா, ராமாயணம் மகாபாரதம் விஜய் டிவில பார்த்துட்டு அதுல இருந்து பிடிக்குமா உங்களுக்கு? ராமர் பிடிக்கும். சரி, ஆஞ்சநேயர் பிடிக்காது? ஆனா அப்ப பாத்தீங்களா, உங்களை மாதிரியா? ஃபுல்லா நீங்க சிங்கிளாங்க? உங்க பேர் என்ன சொன்னீங்க? மதுரா. ஓகே, நானும் சிங்கிள் தான். இல்ல மதுரா, ஏங்க அவங்க ஏத்திஸ்ட்னா நானும் ஏத்திஸ்ட்ன்றான். அதுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்க? என்ன இதெல்லாம் கேட்க கூடாதுமா? நீங்க என்ன, உங்க வயசு என்ன? 20யா? போலீஸ்? ஏன்னா கஞ்சா விற்கிறவங்க இருக்கா, அவனை போலீஸ் பிடிக்காது. நம்ம ஊர் போலீஸ் ஆனா யாரையும் பிடிக்காதுங்க. யாருங்க அது? எங்க இருக்காரு? எங்க மணி? குழந்தை கடத்த நீங்க கடத்துறீங்களா சார்? இல்ல, உங்களுக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது? நீங்க எங்க ரிசர்ச் பண்ணீங்க? எங்கேயோ தேடி இருக்காரு, ஏதோ குழந்தைய கடத்தி ரான்சம் வாங்கலான்னு தேடி இருக்கிறாரு. ஓ, அப்ப இதோட பெரிய குத்தமா? சரி, நம்ம கஞ்சாவே கடத்திக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறாரு. சரி, ஓகேம்மா. நான் வந்து எனக்கு 26 ஆகுது. இப்போ உங்களுக்கு தப்பா தெரியலாம், நான் உங்களுக்கு ஒரு லாஜிக் சொல்றேன், ஓகேயா? சும்மா சொல்றேன். ஒரு 30 வயசு ஆளு வேணாம், ஒரு 20 வயசு ஆளு 10 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணா கரெக்ட் இல்லையா? தப்பு இல்ல. ஆனா ஒரு 30 வயசு ஆளு 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணா, 40 வயசு ஆளு 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணா, என்னடா பிளான் பண்ணி போயிருக்கீங்க? மேம், அதாவது நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க, கட்டையால் அடி. சார் வித்துட்டீங்களா ஆல்ரெடி? மேம் டென்ஷன் ஆகாதீங்க மேம். கூட யார் மேம் வந்திருக்காங்க உங்களுக்கு? ஐயோ சிஸ்டர். ஓ அம்மா, நீங்க பார்த்த சாமி ஆடுற பொம்பளை இவங்க தானா? அது ஒரு ஏத்திஸ்ட் சாமி ஆடுறத பார்த்துருக்கீங்களா நீங்க? ஐயோ மேம், சாரி மேம், இது எல்லாமே விளையாட்டுக்கு சொல்றேன் மேம். நீங்க என்னாச்சு? உங்க கூட யார் வந்திருக்காங்க? சிஸ்டர்ஸ்? சிஸ்டர். ஓகே, சிஸ்டர்ஸ் அவங்க ஓகே தானே? சிஸ்டர் ஃப்ரெண்ட். ஓகேம்மா, சரிம்மா. ஐயோ, அவங்க ஓகே? அவங்க எப்பவுமே இப்படி தானா? சரி, நான் எங்கள் டாக்டர் நம்பர் தரேன், பார்த்துக்கோங்க. சரி மேம், நீங்கள் நல்ல கோயிலாக பாருங்க. நான் யார் நம்பர் வேணும்? இவர் நம்பரா? கஞ்சா குடிக்க பசங்களா இருக்கீங்களா? என்ன நடக்குது? அந்த ஒரு பொண்ணு படத்தில் சொல்ல, எனக்கு ஒரு கதை பிடிக்கும் அவரு, அந்த பொண்ணு மாதிரி. அவர் நம்பர், உங்கள் நம்பர் இருக்கா சார்? சார், உலகத்திலேயே இன்ஸ்டாகிராமை பம்புலா யூஸ் பண்ணவனை பார்த்துருக்கேன் சார். ட்ரக் பெட்லிங்க பம்புலா யூஸ் பண்ண ஒரே ஆள் நீங்களா தான் சார் இருப்பீங்க. இவர் நம்பர் வேணுமா உங்களுக்கு?
என்ன நான் மளிகை கடை அண்ணாச்சி பொட்டலம் எவ்வளோ? என்ன சார் தேங்காய் பத்து வாங்க வந்திருக்கீங்களா நீங்கள்? ஐயோ மேம் சாரி மேம். ஓகே சும்மா அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தறி கொடுத்துடலாமா? சரி ஏன் கேட்டேன்னா நான் வந்து வியாழக்கிழமை இந்த சாய்பாபா கோயிலுக்குலாம் போவேங்க. நான் பிலீவர் மேம். மேம் கொச்சிக்காதீங்க மேம். எதுவும் கரெக்டாக சொல்கிறீங்க மேம். மூஞ்சி பார்த்தா தெரியும். அம்மா சரியான லம்பாடி பொம்பளையா இருக்கும் போலயே. என்ன மூஞ்சி பார்த்தா தெரியுதா? மூஞ்சி பார்த்தா சாம்பார் சாதம் தெரியுதா? மேம் அது என்ன பிரச்சனைனா வேற யாராவது தங்க மாதிரி திட்டிருப்பாங்க. லேடிஸ் அப்படி சொல்லக்கூடாது மேம். ரொம்ப தப்பு. எங்க வீட்டில் சொல்லி கொடுத்து வாங்க சண்டை போட்டு பார்ப்போம். A few minutes later. இங்க எத்தனை யாருக்கா இங்க செத்துடலாம் தோணிருக்கா? யார் மேம் தோணுது உங்களுக்கு சாவடிக்கணும்னு? எவ்வளோ நாடு இருக்கா? இது என்ன மேம் வாய்ஸ் இது? நீங்க சாவடிக்கணும் முடிவு பண்ண கத்திலாண்ட மேம். பேசுங்க. செத்து போயிடுவானு கவலையே படாதீங்க. இந்த 4 பேர் யாரு மேம்? ஒன்று நான் அது எனக்கு தெரிஞ்ச பட்ச நான் எதுவுமே ஏன் என்ன காலேஜ் நீங்க? இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எச்ஓடி நாய் சாவடிக்கிற எல்லாம் சொல்லியாச்சு. காலேஜ் சொல்ல மாட்டீங்க. எத்திராஜ். ஓ அது உமன் ஒன்லி காலேஜ் இல்ல? அதான் அங்க படிக்கிற பொண்ணுங்கலாம் சைக்கோவா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மேம். ஆனா நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கீங்க மேம். சரி வேற இன்னும் 2வது யாரு? என்னோட 10ஆம் கிளாஸ்ல பிசிக்ஸ் டீச்சர். ஏன் அவர் என்ன பண்ணாரு? அவங்க வந்து நான் சொன்னது சொல்லாதது மாதிரி வெச்சு என் ரெக்கார்ட் புக்க தனியா எடுத்து நான் கம்ப்ளீட் ரெக்கார்ட் புக் எழுதினேன். இப்போ நீங்க எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஆக்சுவலா? காலேஜ் முடிச்ச 5 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு 3 வருஷம். மேம் உங்களுக்கு புரியுதா? நீங்க மாஸ்டர்ஸ்லாம் பண்ணிருக்கீங்கல்ல, மைண்ட் செட் மாஸ்டர்ஸ்க்கு எடுத்துட்டு வாங்க மேம். ஒரு குறைஞ்சபட்சம் கோவம் இருந்தா ஆகணும். அதெல்லாம் போட முடியாது. ஓகே எங்க வேலை பாக்குறீங்க? நீங்க வேலை பாக்குறீங்களா? எங்க வேலை பாக்குறீங்க? 2-3 இடத்துல வேலை பாக்குறேன். ஃப்ரீலான்சிங்கா? எவன் வேலை கொடுப்பா இப்படிலாம் பேசலாம்? சார் எங்க ஏதாவது நீங்க என்ன வேலை பாக்குறீங்க மேம்? உங்க ப்ரொஃபைல் ஜாப் என்ன? ரைட்டர். என்ன ரைட் பண்ணீங்க மேம் நீங்க? mostly blogs, posts, articles. மேம் இதெல்லாம் ஒரு தொழில்னு சொல்லாதீங்க மேம். என்ன கான்டென்ட் போடுறதெல்லாம் ஒரு தொழிலா மேம்? அப்படி ஒரு தொழில் இருக்கா? journalism எழுதினா I get paid around 8,000 rupees per article. ஆனா உங்களுக்கு அங்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. இல்ல. பிசிக்ஸ் டீச்சரும் அதுக்கு முன்னாடி யார் சொன்னாங்க? ஹெச்ஓடி லாரியில் ஏற்றுறது உங்க வேலை. நீங்க ஜேர்னலிசம்க்கு எழுதுறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்க மேம். ஒரு நியூஸ் வரும், காலேஜ் எத்திராஜ் காலேஜ் ஹெச்ஓடி லாரியில் ஏற்றி மரணம் அப்படின்னு. யாரா எழுதுனதுன்னு பார்த்தா கொலை பண்ணவங்களா? இது என்ன? சரி 3வது யாரு மேம்? இது என்ன? பொண்ணு பார்க்கறேன்னு ஒரு ஆள் வீட்டுக்கு வந்தா இன்னும் யாருமே மரியாதை கொடுத்து பேச மாட்டீங்க மேம். ஓகே ஒரு ஆள் வந்தாரு, நான் கரெக்ட் பண்றேன் மேம். அப்போ என் முடிய பிடிச்சி இழுத்தாங்க. நிஜ முடியா சௌரியான்னு செக் பண்றதுக்கு. யாரு மேம்? பொண்ணு பார்க்க வந்த ஆள் மாமியாரா மேம்? முடிய பிடிச்சி ஒருத்தன் புரோக்கரா? இல்ல பொம்பளை. பொம்பளை மேம். அது உங்களுக்கே டஃப் கொடுத்த அந்த பொம்பளை யாரு மேம்? எனக்கு தெரியும் அது யாருன்னு. யார் அவங்க? உங்க வீட்டுல சொன்னாங்களா? அவங்க பொம்பளை அவங்க புரோக்கரா? அவங்க இல்ல புரோக்கர்லாம் இல்ல. பையனோட அம்மா. அதான் கேட்டேன் மாமியாரா? பையனோட அம்மா வந்து என்ன பண்ணாங்க? மண்டே முதல்ல விக்கி இருக்கா சௌரியான்னு பிடிச்சி இழுத்து பார்த்தாங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? சிரிச்சிட்டே இருந்தேன். ஆமா. அப்போ நீங்க உங்களுக்கு தேவையான இடத்துலாம் கரெக்டா தான் இருக்கீங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்க யாராவது மாட்டினா பிடிச்சி இந்த மாதிரி பேசுறீங்க. என்ன இழுச்சாய் பசங்க நாங்களாம் அங்க சிரிச்சுட்டு வந்திருக்கீங்க. நீ அங்கேயே மேம் சிரிச்சுட்டு வந்தீங்க. அங்க பொம்பளை அப்படின்னு கேட்க வேண்டியதானே மேம்? அப்ப அடிக்க முடியாது இல்ல. தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்க. அவங்க செருப்பால எடுத்தாங்க. பயம். ஓ உங்க தாத்தா பாட்டிக்கு பயப்படுவீங்களா நீங்க? தாத்தா பாட்டி அவன் சொல்லுவீங்களா? டே அப்படி கூப்பிடுவீங்களா? ஏன்னா அவங்க பேசிட்டே இருப்பாங்க. எனக்கு தலைவலி.
ஓ புரியுது மேம், உங்க ஜீன்ஸ் எங்க இருந்து வந்திருக்கு பேசிக்கிட்டே இருந்தா தலைவலிக்குது இல்ல? என்னைய யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐ எம் பிகமிங் மை ஃபாதர் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அப்பாவோட பேட் குவாலிட்டிஸ். ஆனால் யுவர் பிகமிங் யுவர் தாத்தா பாட்டி மேடம். என்னாச்சு? எலிஜிபிளா? என்ன வேண்டாம், இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னேனே மேம், நான் தான். சரி ஓகே மேம். ஃபோர்த் யாரு? யாரு? என்ன இவ்வளோ நேரம் மூணு எவ்வளோ அழகா டக்கு டக்குன்னு வந்தது? பழைய ஆளா மேம்? என்ன ஆளு? பாய் ஃப்ரெண்ட். ஓகே பாய் ஃப்ரெண்ட். அவரையும் அடிக்கணும்? அது புரிஞ்சுது மேம். எப்படி என்ன கரண்ட் பாய் ஃப்ரெண்டு நீங்கள் சொல்ல முடியுமா? எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஏன் மேம்? அப்போ அது கமிட் ஆகலைன்னா அதுக்கு பேர் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது மேம். கமிட் ஆயிட்டீங்களா அதுக்கப்புறம்? ஏன் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு பேச ஆரம்பிச்சிங்க நீங்க? அந்த 90வது நாள் பேசியிருக்கீங்க, அன்னைக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் மேம். ஓகே மேம். அப்போ இந்த 4 பேரை உங்களுக்கு வந்து கொல்லணும் மேம். கரெக்ட், அடிக்கணும். ஹெச்ஓடியை மட்டும் கொல்லணும், பாவம். ஐயோ வித்துட்டீங்களா சார் உண்மையாலுமே? இல்லையா மேம்? என்னை பொறுத்த வரைக்கும் கஞ்சா அடிக்கிறது தப்பு மேம். என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேயா? நீங்க எவ்வளவு கூலா வேணா சொல்லிக்கலாம், ஸ்டோனர்னு சொல்லிக்கலாம், ஏன்னா என்ன கூலா வேணா சொல்லிக்கலாம். அவங்க கையடிச்சாங்க, எஸ்ஓடிய லாரியில் விட்டு அடிச்சாங்க. அதெல்லாம் உனக்கு வேணும்னா கேஸ் தான் வரும், பரவாயில்லையா? எவன் அவன் கேட்டவன்? யார் அது? மணி என்ன என்னடா என்ன டபுள் மீனிங்கா கேக்குது? மணி தம்பி தனியா இருக்கிற தம்பியா? என்ன வெட்டி வச்சிருக்கியா நீ? சரி, அவர் என்ன கேட்கிறாரு? இது என்ன எனக்கு இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி ஆயிடுச்சு. என்னடா 3 மாடி ஏறி வந்தா கஞ்சா அடிக்கணும்னு தோணுமா உங்களுக்கு? ஏன்டா சூசைட் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தோணுதா? மாடி வந்தா கஞ்சா அடிக்கணும்னு தோணுதா? யாருடா நீங்க? யாரு உங்க தம்பி? யாரு? மணியோட தம்பி பேர் என்ன? குட்டிமணி? இல்லடா, எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுங்களா? மணியோட தம்பி மணி ஜூனியர் அப்படின்னு தமிழ் படுத்தி சொன்னடா, பரதிமார் கலைஞர் மாதிரி. குட்டிமணி பேர் என்ன? எங்க பேச சொல்லுங்க, பேண்ட்ல இருந்து வெளியே எடுத்து விடுங்க அவனை. பேர் என்ன? நவநீதா. நவநீத். ஏன் என்ன நவநீத்? கஞ்சா வேணுமா நவநீத் உங்களுக்கு? சாம்பிள் வேணுமா? இவர் பெரிய பிரேக்கிங் பேட் ஹீரோ. மெத்து விற்கிறாரு, உனக்கு சாம்பிள் தருவாங்க. என்ன சாம்பிள் வாங்கி என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ கொடுப்பீங்க? நீங்கள் பிட் பண்ணுவோம் நம்ம. நீங்கள் உங்கள் செல்லிங் ப்ரைஸ் என்ன சார்? எவ்வளோக்கு மினிமம்? இந்த ஆள் சிப்ஸ் தாண்டா வச்சிருக்கான், போய் சொல்கிறாண்டா. வாங்கி சாப்பிட்டா சிப்ஸ் கூட அவ்வளோ நல்லா இல்லைடா, பாவம்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனடா. உனக்கு ட்ரக்கு தானே வேணும் அக்கா? உனக்கு ட்ரக் யூஸ் பண்ணால் ட்ரக் போதை இருக்காது, ஆனால் ட்ரக்கோட ஹேங் ஓவர் ஃபீல் இருக்கும். முடிச்சு தலைவலிக்கும், காதெல்லாம் டொய்யணும். அது உனக்கு ஓகேன்னு நான் தரேன்டா. நவநீத் ஓகே அவனுக்கு? A few minutes later. சரி, இங்க எத்தனை பேர் வந்து மொட்டை பசங்கள பிரேக்கப் ஆனவங்க இருக்கீங்க? யாரு? மணி? குட்டிமணி? யாரு சார்? நீங்களா? நவநீத் சாரா சார்? யார் நீங்களா? சொல்லுங்க சார். நீங்களா? எவ்வளோ வருஷம் ஆச்சு பிரேக்கப் ஆகி? 3.5 years ஆச்சு. ஏன் சார் ஆச்சு? மெடிசன் படிக்கணும்னு போயிட்டா. ஓகே. வேற பையனோட அப்ரோட் போயிட்டா. இது என்ன நல்லா இருக்கு? மெடிசன் படிக்கணும்னு போனாங்க, எனக்கு புரியுது. வேற பையனோட ஏன் போனாங்க? சும்மா முட்டை சுமாரா நான் சொல்றான்ல, பாவம். எவ்வளவு கஷ்டத்துல சொல்லிட்டு இருக்கான் குழந்தை. நீ சொல்ற ப்ரோ நீட் எழுதுறான் ப்ரோ. எழுதிட்டு ஒழுங்கா பண்ணல. சரி, அப்ரோட்ல தான் காலேஜ் கரெக்ட். நீட் ஒழுங்கா பண்ணல, நீ ஒழுங்கா பண்ணலையா? ப்ரோ பாத்துட்டேன் ப்ரோ, நல்லா ஆவல. ஓகே. என்ன நீட் ஒழுங்கா பண்ணல, சோ அப்ரோட் போயிட்டா.
ஓகே. அவ என்ன சொன்னா சரி லாங் டிஸ்டன்ஸ் சொன்னா அட்லீஸ்ட் பரவாயில்ல நானும் சரி லாங் டிஸ்டன்ஸ் தான் செட் ஆகுது விட்டுருப்பேன். அவ என்ன சொன்னா வந்து ஏதோ சொல்லிட்டு போயிட்டா. நானும் முழுங்க கூடாது. நான் எவ்வளவு பொறுமையா கேக்குறேன். இல்ல ப்ரோ அவ சேர்ந்ததே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா the reason that she joined with me was நான் இது பிரச்சனை ஆனாலும் சிரிச்சிட்டு இருக்க மாட்டேன். அவ சிரிக்க வைப்பேன். I will make her forget the problem and make her happy மாதிரி. அப்புறம் என்ன வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட்னா ஃபர்கெட் பண்ண வைக்க வேண்டியதானே? அது என்னன்னா நீட்டப்போ அதே மாதிரி தான் நான் பண்ணேன். அவள் டென்ஷன் ஆயிடுச்சு. நீ பாரு நான் கஷ்டத்துல இருக்க நீ சிரிச்சிட்டே இருக்க. எதனால சேர்ந்தனோ அதனாலே பிரிஞ்சிட்டு சரி ஓகே போய் பார்த்தா அக்கவுண்ட் பப்ளிக் ஆக்கிட்டு இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டு எனக்கே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து என்னடா அது ரீல் பார்த்தா நான் பிசிக்ஸ் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன் காலேஜ்ல பார்த்தா பையனோட கைனா புடிச்சிட்டு போயிட்டு இருக்கா. நீ அப்போ எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருந்த. எனக்கு பிரச்சனை யாருன்னு புரிஞ்சு போச்சுடா. பட் இப்போ ஆரி ஓகே நான் மூவ் ஆன் பண்ணிட்டியா நீ? இல்லை நீ சொல்ற பார்த்தா தெரியலையாடா. நீ சொல்றது சவஞ்சி ரெயின்போ கால் நீ ஹீரோ மாதிரி பேசுறீடா. சரி இப்போ வேற அதுக்கப்புறம் யாரையா பார்த்தியா நீ? ஏன்டா பாவம்? உனக்கு புரியுதா பாரு, நமக்கு வக்கீல்ன்றதை நம்ம முதல்ல ஒத்துக்கணும். காலம் அப்படி இருக்குன்னா எவ்வளவு ஜோடி ஜோடியா வந்திருக்கானுங்க பாரு. உனக்கு என்ன ராகு கேது பயிற்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா தெரியும், கௌதம் மேனன் படம் நிறைய பார்க்கிறேன். அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்றியா? வேற ஏதாச்சும் புதுசா இங்க வேற சிங்கிள் யாராச்சும் நேகா ஓகேடா? சாரி மேம். மேம் உங்களால மேம் இங்கே ஒரு அக்கா இருக்காங்க மேம், நேகா அக்கா, அவங்க கேட்டு மேம் தப்பா எடுத்துக்காதீங்க மேம். வேற யாராவது சிங்கிளா இருக்கீங்களா இங்க? உனக்கு பேக்ல யாராவது ஓகேயா பாடுறா? பாருங்கப்பா O+ ரொமான்டிக் ஓகேயா? இவன் வந்து அந்த நீங்க வந்து வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இவனை விட்டுட்டு போனா கூட உங்க கஷ்டத்தை மறக்க வச்சு உங்களை சிரிக்க வைப்பான். அதனால நீங்க சந்தோஷமா அவனை ஏத்துக்கலாம். உங்களுக்கு கிடைக்கிற அதிசய புதையல் உன் பேர் என்னடா? துவாரக்கு. துவாரக்கு யாருக்கு வேணும்? துவாரக்கு ஒரு தடம், துவாரக்கு 2 தடம், துவாரக்கு 3 தடம். யாருக்கு வேணும்? யாரை கத்துனீங்களா? யாரெல்லாம் கத்துனீங்க? கை தூக்குங்க, சும்மா கை தூங்க, ஒன்றும் இல்லை. யாரும் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. யாரு? ஓகே. இந்த உங்க பேர் என்ன? ஃபர்ஸ்ட் பேர் இருக்கீங்க, உங்க பேரு மதுரா. ஓகே, நீங்க தான் அந்த 20 வயசு பொண்ணா? துவாரக்கு வயசு என்னடா? 21. கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே. மதுரா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? மதுரா துவாரக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆக்சுவலா நல்லா இருக்கானா? என்ன இவ்வளோ சும்மா சொல்லுங்க மதுரா. பரவாயில்ல. ஓகே அப்படின்றாங்க. பரவாயில்ல துவாரக் நல்லாவே இருக்கான். நைஸ் நைஸ். துவாரக் மதுரா பிடிச்சிருக்கா உனக்கு? இப்போ இருக்கிறது எதாவது ஓகே. பசங்க வந்து பம்பளே அப்படி யூஸ் பண்ணுவோம், ரைட் சைட் பண்ணிகிட்டே தான் இருப்போம், எது வரதான் வரட்டும் அப்படின்னு. துவாரக் மதுரா உனக்கு பிடிச்சிருக்கா? நீ என்ன பண்ணுறீங்க மதுரா? காலேஜ் படிக்கிறீங்களா? நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? யார் பீச் பர்சன் ஆர் மவுண்டன் பர்சன்? பீச் பர்சன். துவாரக் உனக்கு? இப்போ பீச் தான், வேற வழியில. இப்போ சும்மா சும்மா மவுண்டன் சொல்லுங்களேன், மவுண்டன் சொல்லுங்களேன். இப்போ யாரா? மவுண்டன். சூப்பர் நைஸ். ஓகே, உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வாட்ஸ் யுவர் டைப்? பசங்க எந்த டைப் உங்களுக்கு பிடிக்கும்? எந்த இந்த இன்ச்சு போதுமா மேம்? டால் மோர் தென் எனஃபா? ஸோ ஓகே உங்களுக்கு? இல்லை ஹைட் வைஸ் ஓகேயா இருக்கு? ஹைட் வைஸ் ஓகேயா இருக்கா? ஓகே. ஃபன்னியா இருக்கணும். எந்த அளவுக்கு ஃபன்னியா இருப்பானா நீங்க பிரேக்கப் பண்ணிக்கலாம் அவளும் சிரிக்க வைப்பான் அவள். ஓகே, நாங்களாம் யாரா அப்ப? என்னடா நடக்கு? நான் இல்லைம்மா, ரிஜெக்ட் பண்றது எனக்கு புரியுதுமா, வேணாம் பரவாயில்ல. நான் அவனுக்கு தான் ஃப்ரெண்ட் குரூப்ல ஃபன்னி லூஸ் மாதிரி பேசுவீங்களா மேம்? நாங்களும் அதான் பண்ணுவோம் சார். இது வந்து கல்யாண மாலையா ஆயிடுச்சுப்பா அபிஷியலா. உங்களுக்கு லட்டு மாதிரி ஒரு அதுதான் அருமையான மதுரா கிடைப்பாங்க. சரி மதுரா, வேற என்ன உங்க துவாரக்ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சும்மா ஒரு ஹைபோதெட்டிக்கலி இஃப் யூ கைஸ் ஆர் டேட்டிங், துவாரக்ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஸ்பெண்டிங் மோர் டைம். நீ என்னடா எக்ஸ்பெக்ட் பண்ணுவ? உங்க கால் மடியிலேயே இருப்பான் மேம், போவே மாட்டான். பிரேக்கப் சொல்லுங்க உங்களை சிரிக்க வைப்பான், போக மாட்டான். நீ என்னடா எக்ஸ்பெக்ட் பண்ற? ஓகே, ஹியூமர் இல்ல. அவங்கள்ட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவ நீ? ஈக்குவல் டைம். எங்க எங்க இன்டென்ஷனே சரியில்லை மதுரா. வாட்ஸ் யுவர் ரெட் ஃபிளாக் டா? அது உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் தான் பண்ணுவா. ஓகே, உங்களுக்கு? இன்னும் துவாரக்கு இருக்கா, கத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அதாவது இந்த செகண்ட் ஹேண்ட்ல வாங்குவோம்ல, டிரைவிங் கிளாஸ்க்குலாம் வாங்குவாங்க செகண்ட் ஹேண்ட்ல காரு, அது நல்லா அடிச்சு ஓட்டலாம், அதை உடச்சு போட்டா கூட எவனும் கேட்க மாட்டான். அப்படி ஒரு கார் இருக்கா உங்களுக்கு, துவாரக்குன்னு பேரு, ஜாலியா அடிச்சு ஓட்டலாம். சரி ஓகே, துவாரக்கும் மதுரைக்கு ஒரு நல்ல கைத்தல் கொடுத்துடலாமா? எஸ் கமா. அது உங்க பக்கத்துல ஒருத்தங்க இருந்தாங்களா, அவங்க யாரு? ஹாய் மேம். ஹாய், உங்க பேரு மேம்? நமிதாவா? துவாரக்கு விழுந்துட்டான். இவங்களும் ஓகே தானே துவாரக்கு உனக்கு? ஓகேயா? ஏய் வெக்கப்படுறாங்க, இருட்டுல உங்க பேரை கேட்டு வெக்கப்படுறான். துவாரக்கு ஓகே, நமிதா ஓகேயா? நமிதா நீங்க என்ன பண்றீங்க நமிதா? சேம் காலேஜ், கிளாஸ்மேட் தான். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் இருக்கா மேம்? இல்லையா? இல்லை பாரு, கரெக்டாக இருக்கணும். துவாரக் நீங்க பிடிச்சிருக்கா மேம் துவாரகா உங்களுக்கு? ஷோரா? என்ன உங்கள்கிட்ட பிரசாதமா கொடுத்தேன்? ஷோர். துவாரக் ஓகே ஆர் நாட்? இவங்க மாதிரி செக்லிஸ்ட்லாம் இல்ல, புடிச்சா பேசணும் பிடிக்கும். எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கு பாரு. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி ஏமாத்திட்டு போயிட்டா பாரு. எவ்வளோ நல்ல பொண்ணு. சே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? மறந்துச்சு. நமிதா. நமிதா ஓகேடா. சரி, உங்களுக்கு துவாரக்கு பிடிச்சிருக்கா? ஓகே தானே இப்ப? ஷோர். துவாரக்கு நமிதா பாரு ஒரு நிமிஷம். போதும் போதும், திரும்ப. ஓகேயா? ஓகேயா? இப்ப மதுராவா நமிதாவா? ரெண்டு வேணுமா? என்ன FP கேக்ஸ் இது? ஒரு கேக் வாங்கி இன்னொரு கேக் தர்றதுக்கு யார் வேணும்? சரி, இன்னைக்கு ஈவினிங் 6 PM 7 PM நான் நமிதாவோட டேட் போ. நாளைக்கு 7 PM மதுராவோட டேட் போ. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? இங்க பாரு மதுரா. சரி, நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க முடிச்சுட்டு. நிஜமா டேட் பண்ற ஐடியாவில் இருக்கீங்களா ரெண்டு பேரும்? நீங்க பண்ணீங்கன்னா அடுத்த பண்ணது இல்லையா? என்னடா ஆச்சு? ஏண்டா ஒரு பிரேக்கப் ஸ்டோரி சிம்பத்தி வயலின் வாசிச்சே ரெண்டு பேரும் கரெக்ட் பண்ணிட்டியா நீ? சூப்பர்ரா. ஓகே, வேற யாருக்காச்சும் துவாரக் வேணுமா? துவாரக் டேய் ஏதோ கேட்டியாடா? துவாரக் வேணுமா? பொண்ணு வேணுமா? அந்த மதுரா அவங்க துவாரக் மேலே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கடா. இன்னொருத்தவங்க லவ் பண்ற பொண்ணை போய் நம்ம போய் எதுவும் பண்ணக்கூடாது. பிரேக்கப் ஆகும், வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கன்ஃபார்மே பண்ணிட்டியா மாமான்னு? அகில் ஒரு பை வச்சு வரணும் போலியா அடுத்த வாட்டி. ஓகே சரி. நேகா இல்ல பேசுவோம். என்ன சாரி மாமா வேலை பாக்குறேன்னா சரி. இப்போ நேகாக்கு எத்தனை பேர் ஆக்ஷன் எடுப்போம்? நேகாக்கு எத்தனை பேர் வருவீங்களா? பாத்தியா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா மாமா வேலை? ஏண்டா டேய் துவாரக்கு, வாழ்க்கையில ஒருத்தவங்க மாதிரி விசாரம் பண்ணிருக்க முடியுமாடா அவனால? ஏண்டா மாமா வேலை பாக்குறது ஈஸின்னு நினைச்சுக்கீங்களா எல்லாரும்? மதுரா அண்ணன் இருக்கம்மா, கவலைப்படாத, துவாரக்கு உனக்கு தான். நமிதா உனக்கு அண்ணன் இருக்கம்மா, நாளைக்கு துவாரக்கு உனக்கு தான். நேகா தயவு செஞ்சு கவலைப்படு, வாழ்க்கையை காப்பாத்திக்கோ. மாமா வேலை பாக்குறேன் என்ன வந்து எவ்வளவு ஸ்வீட்டா பாவங்க கைத்தட்டலாம் கொடுக்க சொன்னேன். என்ன மாமா வேலை சொல்லிட்டீங்களே நேகா? ஓகே நேகாக்கு சரி கடைசி பிட்டு விடுவோம். நேகாக்கு யார் ரெடியா இருக்கீங்க? ஓகே துவாரக்கு கொஞ்சம் வாடா, நிமிஷம் வாடா. கமன் கைதில் கொடுத்து கொடுங்க. துவாரக் யாராவது ஒழுங்கா பாக்கலன்னா பாத்துக்கோங்க. இருமா கூப்பிடுறேம்மா. மதுரா நமிதா நீங்க திருப்பி வேணாலும் ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே மதுரா நமிதா முடிஞ்சா இங்க வாங்கலாம். உடச்சிடாதரா, இருடா, அவசரப்படாத. இல்லைங்கடா இங்க இருக்கு, அவசரப்படுறேன். இந்தா யாருக்கு வேணுமோ கொடுத்துரு, தலையில போட்டு விட்டா கொண்டுருவேன், கையில கொடு. யாரு கெஸ் பண்ணலாம். யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மதுராவா நமிதாவா? ஓகே மதுரா நமிதா. யாரு?